மாறி தாயவளாம் முத்துமாரி. பூவுலகை ஆள வந்தாள் முத்துமாரி, அம்மா பூலாம்பாடி தேவியரே முத்துமாரி. அரசாட்சி செய்பவளே முத்துமாரி, அம்மா அரியலூர் மாரியம்மா முத்துமாரி. அரும்பாவூர் அங்காளியா முத்துமாரி, அம்மா தழுதாளை இளங்காளி முத்துமாரி. அம்மா பெத்தெடுத்த தாயாரே முத்துமாரி, பெரியம்மா பழையும் நாயகியே முத்துமாரி. நிறைஞ்ச மனசுக்காரியே நீ முத்துமாரி, நாகை நெல்லு கடை மாரியம்மா முத்துமாரி. கொம்புத்தேனு அபிஷேகம் முத்துமாரி, அம்மா காரைக்குடி கொப்புடையம்மா முத்துமாரி. அரங்கோட்ட பேரழகே முத்துமாரி, அம்மா காசாங்கோட்ட திருவுருவி முத்துமாரி. ஸ்ரீபுரந்தான் காளியம்மா முத்துமாரி, அம்மா பெரம்பூர் வீரமகாளி முத்துமாரி. சேலங்கோட்ட மாரியம்மா முத்துமாரி, அம்மா புத்தூரு குழுமாயி முத்துமாரி. எட்டரகோப்பு மாரியம்மா முத்துமாரி, அம்மா புதுத்தூர தாயவளி முத்துமாரி. கல்வி அறிவு தருபவளே முத்துமாரி, அம்மா பூந்தோட்டம் கலைவாணி முத்துமாரி. செல்வவளம் தருபவளே முத்துமாரி, அம்மா திருநரையூர் மகாலட்சுமி முத்துமாரி. தொழில் வளம் பெற்று தரும் முத்துமாரி, அம்மா செந்தூர் சந்தனமாரி முத்துமாரி. காவிரியில் நீர் வரணும் முத்துமாரி, காடு கழனி எல்லாம் செழிக்க வைக்கணும் முத்துமாரி. தேகபலம் தந்தருள்வாய் முத்துமாரி, அம்மா தேனியிலே மகாசக்தி முத்துமாரி. சிந்தையிலே அமர வேணும் முத்துமாரி, அம்மா சிந்தலக்கரை காளியம்மா முத்துமாரி. நாடு நகரம் போற்றுதம்மா முத்துமாரி, அம்மா நார்த்தமலை நாயகியே முத்துமாரி. தடைகளை உடைத்திடுவாய் முத்துமாரி, அம்மா கோவையிலே தண்டுமாரி முத்துமாரி. சிவப்பு சேலை கட்டி வரா முத்துமாரி, அம்மா மருவத்தூர் ஆதிசக்தி முத்துமாரி. மூவுலகையும் காக்க வந்தா முத்துமாரி, அம்மா மயிலையிலே முண்டக கண்ணி முத்துமாரி. காரைத்தம்பட்டம் கேட்டு மகிழும் முத்துமாரி, அம்மா பளபளவென ஆடி வாடி முத்துமாரி. முருங்கப்பட்டி கிராமத்தில் இந்த முத்துமாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இது சுமார் 150 வருஷத்தோட பாரம்பரியமான கோயில். இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த முத்துமாரியம்மன் செல்லாண்டியம்மன் கோயிலோட தேர் திருவிழா நடக்கும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நாள் செல்லாண்டியம்மனுக்கு சக்தி அளித்தல் நிகழ்வு நடந்து, அதன் பிறகு அடுத்த நாள் காலை மாரியம்மனுக்கு பொங்கலிட்டு மாவிளக்கு முளைப்பாரி இதெல்லாம் எடுத்துகிட்டு பூஜை செஞ்சு அதை அம்மனுக்கு படைச்சு அதுக்கப்புறம் மாரியம்மன் பூஜை நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் திருவிழாவின் ஒரு பகுதியாக எருதாட்டம் நடத்தப்பட்டு, கடைசியாக நாளை காலை கம்பம் பிடுங்கப்பட்டு எருதாட்டம் நடத்தப்பட்டு அடுத்த நாள் மஞ்சள் நீராட்டத்தோடு சாமி வீட்டுக்கு போய் கோவில் வீட்டுக்கு போய் சென்றடைஞ்சோம்.
பக்கவாத்தியம் முழங்குதடி முத்துமாரி அம்மா படம் எடுத்து ஆடிடம்மா முத்துமாரி குலவச்சத்தம் வந்ததடி முத்துமாரி அம்மா குதூகலமா நடந்து வரணும் முத்துமாரி அதாவது கம்பம் போட்டதுக்கு அப்புறம் 15 நாள்கள் வந்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படும். சிறப்பு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து தேரோட்டத்தினுடைய ஆயக்கால் போடுவோம். அதனுடைய பூஜை நடத்தி தேரோட்டத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கூந்தப்பானை மற்றும் வந்து ஈஞ்சம் எல்லாம் ஆயக்கால் போட்டு தேரை வந்து ரெடி பண்ணி தேர் திருவிழா ஃபஸ்ட்டு நடத்தும். தேர் வந்து முதல் நாள் சாயந்தரமே நடத்தி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் மாரியம்மனோட திருவிழா நடக்கும். பக்தர்களுடைய வேண்டுதல் வந்து குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கேட்டு இது பண்ணுவாங்க. திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணத்துக்காக வருவாங்க. நோய் நொடிகள் எதாவது இருந்தால் அது சரியாக இருக்கும். வேலை வாய்ப்பு வந்து நிறைய பேர் வந்து கிடச்சிதுன்னா அதோட காணிக்கையை செலுத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து தாலி இது கேட்டு நிறைய பேர் தாலியும் கொண்டு வந்து செலுத்துகிறாங்க. அதே சமயத்தில் கழுத்தில் போட்டிருக்கிற தாலியை கூட தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக அதை காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு இது முத்துமாரியம்மன் டெம்பிள் வந்து அது வந்து ஒரு 150 வயதுக்கு முன்னாடி என்னோடய 5வது 6வது தலைமுறை தாத்தாக்கள், அதாவது அழகப்ப கவுண்டர்னு சொல்லிட்டு அவர் 6வது தலைமுறைங்க. நான் இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளையப்ப கவுண்டர், அதுக்கப்புறம் துரைராஜா கவுண்டர், அதுக்கப்புறம் அழகேச பூபதி, அதுக்கப்புறம் பார்த்தசாரதி. இப்போ நான் வந்து 6வது ஜென்ரேஷன். இது வந்து இந்த ஊர்லேயே இதான் முதல் முறையாக ஆதி கடவுள். இங்கே வந்து இதுதான் முதல்ல வந்து உருவான கடல். இதிலிருந்து உருவானது தான் பக்கத்து ஊர்களில் இருக்கிற சாமிங்க எல்லாமே. இந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்து ஸ்ரீ முத்துமுனியப்பன் கோவில், அதை ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில், சக்தி விநாயகர் கோவில், மாரியம்மன் கோவில், அய்யனாரப்பன் கோவில், அய்யனாரப்பன் கருப்புசாமி கோவில், சொக்கநாத ஈஸ்வரர் கோவில், அமரகவந்தி, இது மாதிரி எல்லா கோவிலும் என்னோட கட்டுப்பாட்டில். வெயில் நீக்கி இடி இடிக்கணும் முத்துமாரி அம்மா மழையாக இறங்கி வரணும் முத்துமாரி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.